ஹாய் கைஸ், இன்றைக்கி சீக்கிரமே வேலையை முடிச்சுட்டு மார்க்கெட் வந்தாச்சு. ஏன்னா காய்கறி கொஞ்சம் வாங்கணும்னு அம்மா சொன்னாங்க. அது என்னமோ நீட்டுக்கும் அவ்வளோ காய்கறி கடை இருந்தாலும் நம்ம எப்போதுமே நானும் சரி அம்மாவும் சரி இங்கே தான் வந்து வாங்குவோம். அப்பாவும் சரி எப்போதுமே அந்த ஒரு கடையிலே வாங்கி பழகிட்டு அதனால் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி ஒர்க்கு போகலங்க, லீவு தான். அதனால் பக்கத்தில் இங்கே ஒரு இடத்துல போய் கருவேப்பிலை பறிச்சுட்டு வந்துட்டேன். காலையிலேயே எல்லாத்தையும் உருவி வச்சுட்டு பேலன்ஸ் சட்னிக்கு எடுத்தாச்சு. வெங்காய சட்னி செஞ்சுட்டு தோசை சுடலன்னா அம்மா சொன்னாங்க. சரி, நான் அதே பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பாருங்கள், இவ்வளோ கருவேப்பிலை உடச்சிட்டு வந்திருந்தேன். அப்படியே இதுக்கு வெங்காய சட்னிக்கெலாம் பெருசாலாம் நம்ம ஒன்றும் செய்ய மாட்டோம். வெங்காயம், அதுக்கப்புறம் மிளகா, அதுக்கப்புறம் இஞ்சி இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கிட்டு, அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு, அப்புறம் தக்காளியும் கொட்டி வதக்கிட்டு அதை அரைச்சிட்டா ஃபினிஷ். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு தாளிச்சா. அப்புறம் பாருங்கள், இந்த வயசுலேயும் இவ்வளோ அளவு. எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா ஊற்றி கொடுத்து அங்கே நிறையா உட்காந்து சாப்பிடுவாங்க. நாங்களுமே அங்கே தான் உட்காந்து சாப்பிடுவோம். எப்படின்னா இட்லினா கூட எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருவோம். தோசைன்னா அப்படியே ஊற்றி ஊற்றி அப்படியே சுட சுட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இப்படி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக. எங்களுக்கு வந்து அப்படியே பழகிட்டு சின்ன பிள்ளைலேருந்தே. அம்மா தான் ஊற்றி கொடுப்பாங்க. நாங்கள் 3 பேரும் உட்காந்து அங்கே நெட்டையே சாப்பிட்ருவோம். எங்கே அடுப்பு வச்சு செஞ்சாலும் அங்கே தான் கொஞ்சம் சாப்பிடுவோம். ஏன்னா அது அப்படியே ஆறி போயிடும், அதனால ரொம்ப ஒரு மாதிரி காஞ்சி போயிடும்ன்ட்டு வீட்டிலே அரைக்கிற மாவு தான் இருந்தாலுமே அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு தான் பழக்கம். 4 பேர் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வரட்டா.